taking everyone's love remembrances. When I went to offer bhog to Baba, அனைவருடைய அன்பையும் நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு பாபாவிற்கு பூ படைப்பதற்காக நான் சென்ற பொழுது and there were some other dadis பாபா also there. தாதி குல்சார் மற்றும் பல தாதிகளும் இருந்தார்கள். பல மூதாதையர் ஆத்மாக்களும் இருந்தார்கள். When bhog goes for Dadi Gulzar, then என்றால் தாதி குல்சாருக்காக there were many of them. எடுத்துக்கொண்டு போகும்பொழுது பாபா மற்ற மூதாதைய ஆத்மாக்களையும் வரவழைக்கின்றார். பாபா அவர்களுக்கு அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்தார். அதன் பிறகு நம் அனைவருக்கும் கூட திருஷ்டி கொடுத்தார். மிக மிக அன்போடு பாபா போக ஏற்றுக்கொண்டார். பாபா கூறினார், குழந்தைகளுக்கு அதிகமான அன்பு இருக்கின்றது. மூதாதைய ஆத்மாக்களையும் பாபா பார்த்தார். குறிப்பாக தாதி குல்சாரை பார்த்தார். பாபாவினுடைய அனைத்து குழந்தைகளும் அனைவரும் தாதி குல்சாருக்காக அதிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். தாதி குல்சார் புன்னகை செய்தார். மிக மிக மௌனமாக பாபா உங்களால் தான் என்று கூறினார். தாதி குல்சார் பாபா கூறினார், என்னால் மட்டுமல்ல, உன்னாலும் கூட அனைவரும் உன்னை அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார் பாபா. சில நிமிடங்களுக்கு மௌனமாக மற்ற மூதாதையர் ஆத்மாக்களையும் பாபாவையும் பார்த்தவாறு இருந்தார். தாதி குல்சார் பின்னர் கூறினார், எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும், சுலபமாகும் என்று கூறினார். ஏன் பாபா இப்படி சொல்றாங்க, இல்ல தாதி குல்சார் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பாபா கூறினார், தாதி குல்சாரை பார்த்து கூறினார், நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கலப்படமான எண்ணங்கள் இருக்கின்றது, சில கேள்விகளும் கூட இருக்கின்றது அனைத்து குழந்தைகளுக்கு. தாதி குல்சார் கூறினார், மிக எளிமையானது. ஏனென்றால் ரகசியம் மிக எளிமையான ரகசியம். பாபாவை பின்பற்றுங்கள், எப்பொழுதும் பாபாவோடு இருங்கள். எப்பொழுதும் நான் பாபாவோடு இருக்கின்றேன், பாபா என்னோடு இருக்கின்றார் என்று நீங்கள். இதைத்தான் நான் என் வாழ்நாள் முழுவதிலும் செய்தேன். மிக மிக எளிமையான எண்ணம், நான் பாபாவோடு இருக்கின்றேன், பாபா என்னோடு இருக்கின்றார், பாபா தான் வழிகாட்டி. நீங்கள் அனைவரும் இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்த பொழுது பாபா தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். ஒரு வழிகாட்டியாக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தையையும் பாபா பார்த்துக் கொள்கின்றார். ஒருவரை கூட அவரால் விட்டுவிட முடியாது. நான் தொடர்ந்து அவர்களை பார்த்தவாறு இருந்தேன். பாபா கூறினார், குழந்தைகளுக்கும் யாத்ரீகர்களுக்கும் சில கடமைகள் இருக்கின்றது. எப்பொழுதும் வழிகாட்டியின் மீது கவனத்தை வைத்திருக்க வேண்டும். நான் எங்கும் தொலைந்து போய்விடக் கூடாது என்பதும் யாத்ரீகரின் உடைய ஒரு கடமையாகும். என்றால் தொலைந்து விட்டால் நீங்கள் தேட வேண்டும். ஒன்று வந்து வழிகாட்டி உங்களை பார்த்துக் கொள்வார். எப்படி பிரம்மா பாபா அவ்யக்தானார், தாதி குல்சார் அவ்யக்தா இருக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அவ்யக்த ஆனவங்களுக்கு மட்டும் மாற்றம் இல்லை, ஆனால் உங்களுக்கும் கூட. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கூட முன்னோக்கி செல்கிறீர்கள், ஒரு அடி எடுத்து வைக்கின்றீர்கள். பாபா கூறினார், பாபா மற்றும் மூதாதைய ஆத்மாக்கள் என்று இயக்கத்தை பார்த்துக் கொள்கிறார்கள் என்று நீங்கள் கூறினாலும் கூட, நீங்கள் ஒவ்வொருவரும் கூட சில பொறுப்புகள் இருக்கின்றது. பாபா கூறினார், இந்த பொறுப்புகள் மிக எளிமையானது. நீங்கள் ஒவ்வொருவரும் கூட கருவியாக இருக்கின்றீர்கள். எதை நீங்கள் செய்தாலும் நீங்கள் ஒரு கருவியாகுவீர்கள். உங்களுடைய மனதில் சில
குணாதிசயங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். மூதாதையர் ஆத்மாக்கள் சில காரியங்களை உங்கள் மூலம் செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் இல்லை என்றால் அவர்களால் உங்களை பயன்படுத்த முடியாது. குழந்தைகள் சக்திகளை கிரகிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாபா கூறினார், பாபா குழந்தைகள் நல்ல முயற்சியை செய்கிறார்கள் என்பதற்கு பாபா சான்றிதழ் வழங்க முடியும். ஆனால் இப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கையை கொண்டிருங்கள். எந்த விதமான சந்தேகங்களையும் கொண்டிருக்க வேண்டாம். யார் பார்த்துக் கொள்வார்கள், யஜ்யம் எவ்வாறு தொடர்ந்து நடைபெறும், இதை போன்ற கேள்விகள் எதுவும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் இது பாபாவின் யஜ்யமாகும். பாபா யஜ்யத்தை பார்த்துக் கொள்வார், பராமரிப்பார். குழந்தைகளையும் பாபா பார்த்துக் கொள்வார். ஆனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை தன்மையை வைத்திருக்க வேண்டும். எங்கு நம்பிக்கை தன்மை இருக்கின்றதோ அங்கு ஆதாரத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். ஒவ்வொரு அடியும் வழிகாட்டியினுடைய வழிகாட்டல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் அனுபவம் செய்வீர்கள். பாபா அநேகமான ஆத்மாக்கள் அவர்கள் குட் பை சொல்லும் என்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். பாபா சொன்ன பிராமண குடும்பத்தில் எப்பொழுதும் குட் பை கிடையாது. அதாவது முடிவு அப்படிங்கிறது கிடையாது. தாதி குல்சாரினுடைய பாகம் என்னன்னு பல பேர் கேட்கிறாங்க அப்படிங்கிற போது பாபா சொன்னார், தாதி குல்சார் நீங்க பாப்பீங்க அவங்க பாபாவோட இருக்கிறாங்க, பாபாவோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களும் பார்த்தீங்க. பாபாவோட அவங்க டீம் இருக்கிறாங்க. நானும் கூட குட் பை சொல்லல. ஆனா பாபாவும் புன்னகை செய்தார். பாபா அனைத்தையுமே சொல்வார் உங்ககிட்ட, ஆனா இப்பொழுது இல்லை அப்படின்னு சொன்ன பாபா அதிகமான அன்பை ஒவ்வொருவருக்கும் வழங்கினார். बाबा की याद में बाबा को भोग लगाने के लिए गई। वहां पर न केवल दादी गुलजार परंतु बहुत पूर्वज आत्माएं थी। वतन में दादी गुलजार के लिए भोग गया तो बाबा ने बहुत पूर्वज आत्माओं को इमर्ज किया। बाबा सबसे मुलाकात कर रहे थे और उसके बाद फिर हम सभी जो भी बाबा के बच्चे हैं, बाबा हम सबको भी दृष्टि दे रहे थे। दृष्टि देने के बाद बाबा ने कहा कि बहुत तरह के सूक्ष्म में बच्चों के मन में प्रश्न भी हैं, विचार भी चल रहे हैं, परंतु बाबा ने कहा कि बाबा आपका गाइड है, आप लोगों ने यात्रा बाबा ने शुरू करवाई, तो गाइड कभी भी किसी भी यात्री को तो छोड़ नहीं सकते ना, सब पर नजर रहती है। ऐसे ही हर जो यात्री है उसको भी गाइड के ऊपर नजर रहनी चाहिए, बहुत अलग नहीं हो जाना चाहिए, क्योंकि अलग होंगे तो भटक जाएंगे। अलग नहीं हो, गाइड को देखते रहो। फिर बाबा ने कहा देखो बाबा का यज्ञ है, बाबा ने स्थापन किया है, बाबा ही पालना करेगा, तो कोई भी हमेशा विश्वास रखो। और पूर्वज आत्माओं का कार्य है, बाबा का है, लेकिन आप में से जो भी निमित्त बने हो, एक एक निमित्त बने हो को वो गुण और शक्तियां अपने में लानी होंगी जो बाबा आपसे कार्य करा सके, या पूर्वज आत्माएं भी आपसे कार्य करा सके। तो बाबा ने कहा वो अटेंशन तो देना बहुत बहुत जरूरी है। और बाबा ने कहा हमेशा भविष्य पर विश्वास हो कि कैसे जब भी कोई एक कदम ब्रह्मा बाबा व्यक्त हुए, फिर दादियां व्यक्त हो रही हैं,
तो ये एक कदम आगे है ना, तो आप लोग भी सभी जैसे एक-एक कदम आगे बढ़ रहे हैं और इसी तरह से बढ़ेंगे भी। तो ये कोई विदाई का दृश्य नहीं है, बाबा ने कहा। क्योंकि सोचते हैं 12वें दिन कब हो गया है तो विदाई का दिन है। बाबा ने कहा, हमने कहा दादी का क्या पार्ट है? बाबा ने कहा वो तो आप लोग देखते जाएँगे, पर अभी दादी बाबा के साथ ही है। ऐसा कहते हुए बाबा मुस्कुराते हुए फिर सभी के लिए बहुत-बहुत याद प्यार दी और शुरू में ही बाबा ने दादी को बोला, आपसे सबको बहुत-बहुत स्नेह है। तो दादी बाबा को देख रही थी, बाबा आपके कारण। बाबा ने कहा नहीं, मेरे कारण तो है ही, लेकिन आपके लिए भी है, क्योंकि आपने बाबा को फॉलो किया है, तो ज़रूर सबको अनुभव भी अच्छा ही होता है। फिर बाबा ने सभी के लिए याद प्यार दी और फिर मैं वापस आ गई। நாள் 12 கடவுளிடமிருந்து பரிசுகள். சூட்சுமம், இனிமை, மௌனம். ओम शांति बोलो, जोर से बोलो ஓம் ना। சாந்தி. அனைவரும் சத்தமாக சொல்லுங்க ஓம் சாந்தி. காலை உணவு சாப்பிட்டாச்சு இல்லையா? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்பொழுது பக்கா ஆயிடுச்சா? अभी पक्का हो गया। ओम शांति। இப்போ ஓம் சாந்தி பக்கா ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எப்படி ஓம் சாந்தி பயன்படுத்துவது என்பதும் உங்களுக்கு தெரியும். எங்க நம்முடைய கவனம் செல்கின்றது? இப்போ உங்களுக்கு பாபா கிடைச்சிட்டார். பாபா கிடைச்சிட்டாரு இல்லையா? நிச்சயமா இருக்கா? மனம் இப்போது என்ன சொல்லுது? பாபான்னு சொல்லுதா? இல்ல மனதுல வேற ஏதானும் வார்த்தை வருதா? அதன் கூட பாபா அப்படின்னு நீங்க சொல்வீங்க. என்னுடைய பாபா அப்படின்னு நாம சொல்லணும். நீங்க என்ன சொல்வீங்க? பிரம்மா குமாரிகளுடைய பாபான்னு சொல்வீங்களா? என்னுடைய பாபான்னு சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? என்னுடைய பாபா. அது உங்களுக்கு ஸ்திரமாயிடுச்சா? முழு நாளும் கூட என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கு? முழு நாளிலும் காலையில இருந்து என்னுடையது என்னுடையது, எனக்கு எது சொந்தம், இதுவே ஞாபகம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய உடலாக இருந்தாலும், உங்களுடைய உடல் உணர்வாக இருந்தாலும், ஸ்தூல சாமான்களாக இருந்தாலும், இல்ல உடல் உறவினர்களாக இருந்தாலும், அல்லது பொறுப்புகளாக இருந்தாலும், என்னுடையது என்பதுதான் முழு நாளிலும் ஞாபகம் வருகின்றது. இப்போ பரம்பிதா பரமாத்மாவை என்னுடையவர் என்று நான் ஆக்கிக் கொண்டால், அப்பொழுது அவரை என்னால் மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. பாபா என்று சொல்வதற்கு பதிலாக என்னுடைய பாபா என்று கூறுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட ஓர் அனுபவமாகும். என்னுடையது என்று சொல்லும்போது தன்னிச்சையாகவே நினைவு ஏற்படுகின்றது. ओम शांति। ஓம் சாந்தி. That's what Dadi Gulzar is, makes everything easy and simple. தாதி குல்சார் அனைத்து Because her விஷயங்களையும் nature was எளிமையாக also very, very ஆக்கிவிடுகின்றார். simple, serene.
என்றால் அவருடைய இயல்பும் கூட மிக ஆன்மீகமானது, மிக எளிமையானது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாதி கூறினார். ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், அதாவது என்னுடைய பாபா. நம்முடைய வார்த்தைகள், மனம் எதுவாக இருந்தாலும் பாபான்னு சொல்லணும். என்னுடைய பாபா அப்படின்னு நாம் இன்னைக்கு நாள் முழுவதும் சொல்ல வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிறைய வித்தியாசம் இருக்கும் என்று தாதி சொன்னார். என்னுடைய என்று நாம் கூறும் அனைத்திலிருந்தும் என்னால் விடுபட்டு இருக்க முடியும். அது மனிதர்களாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தாலும் எதுவுமே என்னுடையதல்ல. ஆனால் என்னுடைய பாபா. இந்த விஷயத்தை இன்று நாம் சோதித்து பார்ப்போம். மேலும் நான் கூறியது போல் தாதி எப்பொழுதும் எதுவுமே கடினம் என்று பார்த்ததில்லை, எதுவுமே பிரச்சனை என்று பார்த்ததில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனோபாவம், அவர்களுடைய தாதியினுடைய மனோபாவம் எல்லாமே சரியாயிடும், அது மலை மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து கடுகு மாதிரி தான் அப்படின்னு. தாதி எதுவாக இருந்தாலும் அது பெரிய பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தாதியினுடைய மனோபாவம், அவருடைய நம்பிக்கையின் மூலமும் பாபா மீது அவர் கொண்டிருந்த அன்பின் மூலமும் கூட பிரச்சனை அங்கு இருந்தாலும் கூட அது சரியாகிவிடும் என்பதே அவருடைய மனோபாவமாக இருந்தது. நாமும் கூட ஒரு பயணிகளாக நிறைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அதிகமான நேரத்தையும் சக்தியையும் அங்கு நாம் செலவிடுகின்றோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதையுமே ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டாம். ஏனால் நாம் புத்தி வந்து அது பிரச்சனை என்று பார்க்கும்போது ஒரு பாரமாக இருக்கலாம், புத்தி குழப்பமடையலாம். ஆனால் பாபாவின் நினைவில் நாம் பிரம்மா பாபாவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தவர்களினுடைய ஒவ்வொரு காட்சியின் மூலமும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அனைத்துமே வந்து சரியாகிவிட்டது. ஏனென்றால் சத்தியம் என்பது சத்தியம். பாபா எப்பொழுதும் கூறுவார், சத்திய படகு ஆடலாம் ஆனால் மூழ்கி விடாது. அப்பொழுது ஒரு அடி நாம் தைரியத்தை எடுக்கும் பொழுது அநேக அடிகள், மல்டி மில்லியன் அடிகள் வந்து நமக்கு உதவிகள் கிடைச்சிட்டு அனைத்தையுமே நாம் எளிமையாக, ஈஸியாக, சுலபமாக ஆக்கிக் கொண்டோம் என்றால் நமக்கு அதை கையாள்வது சுலபமாக இருக்கும். இந்த ஒரு பாடத்தை நாம் தாதி பூசாரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. तो जो अपने ऊपर ध्यान रखते हैं ना अडोल चल रहा है. யார் ஒருவர் சுயத்தின் மீது கவனம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஸ்திரமாக நடப்பார்கள். யாருக்கு கவனம் இல்லையோ சுயத்தின் மீது, அவர்கள் சில பேர் மேலே, சில பேர் கீழே, சில பேர் சிரிப்பார்கள், சில பேர் புன்னகை செய்வார்கள். ஆனால் மதுபன் ஏன் நம்மிடம் இருக்கின்றது? நமக்கு ஏன் மதுபன் கிடைத்திருக்கின்றது? ஆடாத அசையாத ஒரு ஸ்திதியை உருவாக்குவதற்காக, எப்போதும் ஒரு விழிப்பு நிலையில் இருப்பதற்காக, ஒரு அன்பு நிறைந்த புத்தியை கொண்டிருப்பதற்காக. அதனால் நிச்சயமாக முரளியை நாம் மற்றவர்களுக்கு கூற வேண்டும். அதே நேரத்தில் பாபாவினுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோக சக்தியின் மூலம், யோகத்தின் மூலம் சக்தி இருக்கின்றது. நான் கூறுவது சரியா? ஏனென்றால் அன்பின் மூலம் நினைவின் மூலம் அன்பு ஏற்படுகின்றது. யோகம் அப்படிப்பட்ட சக்தியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆத்மாவில் அவ்வளவு சக்தி நிறைய வேண்டும். ஈஸ்வரிய குடும்பத்திற்காகவும் இந்த சக்தி அன்பின் சக்தியாக அது வேலை செய்ய வேண்டும். சேவையில் எங்கு நாம் நம்முடைய காலடியை படித்தாலும் அல்லது ஒரு எண்ணத்தை உருவாக்கினாலும் அது வெற்றி இருக்க வேண்டும். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? பாபாவினுடைய சக்தி ஒரு அற்புதமாகும். நம்பிக்கை இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஸ்திரமான ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயம். வெற்றி என்பது புத்தியில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு தடைப்படாத ஒரு அன்பான புத்தி இருக்க வேண்டும்.
உங்களிடமே நீங்கள் அந்த ஒரு விதத்தில் கேட்க வேண்டும். மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய விஷயம் அல்ல. இது உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். உங்களுடைய சொந்த அட்டவணையை பாருங்கள். மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிகமாக பாருங்கள். Our dadis are so strong. நம்முடைய தாதிகள் எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறார்கள், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியை அவர்கள் மிகவும் இயல்பான முறையில் எளிமையாக செய்தார்கள். தாதி ஜானகி நமக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கின்றார். அது சுயத்தின் மீது கவனத்தை வைத்திருப்பது. நல்லாசிகள் தூய உணர்வுகளாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் எப்பொழுதும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டியது ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்காக மிகவும் ஒரு பலத்தை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய மனம், என்னுடைய பலம் எங்கிருந்து வரும் என்றால் என்னுடைய சொந்த மனதில் வரும் எண்ணங்களில் இருந்துதான் வரும். யாருக்காகவும் நான் நல்லெண்ணங்களை கொடுப்பதில்ல. ஆனால் என்னிடம் எப்பொழுதும் நல்ல ஆசைகள் இருக்கின்றது. நான் நல்ல ஆசைகளை பெறுகின்றேன். எல்லோரிடமும் அனைவருக்கும் நான் அதுவே கொடுக்கின்றேன். பாபா சிவ் பாபா மரத்தினுடைய தந்தையாவார். பிரம்மா பாபா மனித குலத்தினுடைய தந்தையாவார். அனைத்து தண்ணீரும் விதைக்கு செல்கின்றது. விதையிலிருந்து மற்ற அனைத்திற்கும் செல்கின்றது. பாபா நாம் விதை ஸ்திதியில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். விதை ஸ்திதியில் நான் முதலில் பெற்றுக் கொள்கின்றேன், பின்னர் கொடுக்கின்றேன். எதுவாக இருந்தாலும், சூரிய வெளிச்சமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், அனைத்துமே அடியில் விதைக்கு முதலில் செல்கின்றது. மரத்தினுடைய மேல் இலைகளில் கூட நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கு தான் செல்கின்றது. விதைதான் ஒரு ஆதாரமாகும். ஒரு விதையை விதைப்பது என்றால் தொடர்ந்து நான் என்ன பெற வேண்டுமோ அதை பெறுகின்றேன், நான் கொடுக்கின்றேன். ஏனென்றால் நான் பெறவில்லை என்றால், ஏனென்றால் சில போது அவ்வாறு நடக்கின்றது. நாம் பெறுவதை நிறுத்தி விடுகின்றோம். என்னுடைய முயற்சிகளில் நான் மிக சௌகரியமாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் அமிர்த் வேலை செய்கின்றேன், யோகா செய்கின்றேன், நான் நல்ல உறவு முறைகளில் இருக்கின்றேன். அங்கு சூட்சமமான ஒரு ஆணவம் வருகின்றது. அங்கு கவனக்குறைவும் ஏற்படுகின்றது. அப்போ பாபா கூறுகிறார், எப்பொழுது கவனக்குறைவு வருகின்றதோ அப்பொழுது அட்டவணை சரியாக இருப்பதில்லை. அந்த சூட்சமமான கவனத்தை நம்மீது நாம் தாதி ஜானகி கூறுவது போல் கொண்டிருந்தால், பாப் தாதா எவ்வாறு சேவை செய்கின்றாரோ, அவங்களுடைய தூய ஆசை, நல்ல ஆசைகள் மற்றும் தூய உணர்வுகளால் எவ்வாறு சேவை செய்கின்றாரோ அதே போல் நாமும் கூட செய்ய வேண்டும். எது நடந்தாலும், என்னவாக இருந்தாலும், என்னுடைய உணர்வுகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அநேக குணங்கள் தேவை வேண்டும். மன்னிப்பது, நடந்து முடிந்து விட்டது, கர்ம கணக்குகள் நடைபெறுகின்றது. இவ்வாறு உடனடியாக எது வந்தாலும் நாம் உடனடியாக அந்த உணர்வுகளை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் ஒரு கலப்படம் அல்லாத விஷயமாக இருக்க வேண்டும். உணவாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும் அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணங்களும் கூட
அது அவ்வாறு கலப்படம் இருந்தாலும் ஒரு நொடியாக இருந்தாலும் உடனடியாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பயிற்சி செய்கின்றோம், கவனம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் அனைவருக்காகவும் நான் தூய நல்லாசிகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே உணவாகும். அதுவே நம்மை சக்திசாலிகளாக வைத்திருக்கும், ஆக்கப்பூர்வமானவர்களாக வைத்திருக்கும். அப்பொழுது நமக்கு நிர்ணயம் செய்யும் சக்தி இருக்கும். அனைத்து சக்திகளும் அதிகமாகும். தூய உணர்வுகள் இருக்கும் இடத்தில் அனைத்து சக்திகளும் அதிகமாகுவதை நாம் பார்க்க முடியும். நாம் யாருக்காகவும் தூய நல்ல ஆசிகளை கொடுக்க வேண்டும், நல்ல ஆசிகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் நானே எப்பொழுதும் நல்ல உணர்வுகளோடு இருப்பேன். ஒரு எண்ணம் சரியில்லாத எண்ணமாக இருந்தாலும் கூட அது சரியில்லை என்றால் நாம் உடனடியாக மாற்றிவிட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் அனைவரும் கூட இங்க யாரோ ஒருத்தர் சுத்தமான ஒரு தண்ணீரை குடிக்கின்றார் என்றால், அல்லது எங்கேயான இருந்து ஒரு சரியில்லாத ஒரு தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது. நாமும் கூட இந்தியாவுக்கு போகும்போது ஒரு பாட்டிலை அனைத்து நேரத்திலும் நம்முடைய வைத்திருக்கின்றோம். அப்பொழுது ஏனென்றால் என்னுடைய உடல் ஒரு சுத்தமான ஒரு தண்ணீருக்காக பழக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் கூட நாம் ஏனென்றால் திடீரென்று நீங்கள் சூட்சுமமான முறையில் ஒரு உடலற்ற ஒரு ஸ்திதியை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் அது அந்த நல்லாசிகள் இல்லாத காரணத்தினால் ஏற்படுகின்றது. ஏதோ ஒரு விதத்தில் சிலருடைய மனோபாவத்தினால், சிலருடைய வார்த்தைகளின் மூலம் இம்மாதிரி எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் என்னுடைய உணர்வுகளை நான் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பாப்தாதா எப்படி சேவை செய்கின்றாரோ அவ்வாறே நாமும் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். எவ்வாறு மனித குலத்தின் தந்தையாக பிரம்மா அனைவருக்காகவும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கின்றார்களோ அதே மாதிரி குழந்தைகளாகிய நாமும் கூட எப்பொழுதும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் வைத்திருக்க வேண்டும். இதை நாம் வீட்டுப்பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து நேரத்திலும் அனைவருக்காகவும் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் நாம் கொண்டிருப்போம். அனைவருக்கும் ஓம் சாந்தி, மாலை வணக்கங்கள். இவ்வளவு அற்புதமான போக் மெசேஜ், போக் செய்தியை கேட்கும் போது எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னா லௌகிக வாழ்க்கையை பற்றியது. சில வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் கிறிஸ்டியன்ஸ் பிரேஸ்லெட், அதாவது கையில WWJD அப்படின்ற ஒரு கையில ஒரு பிரேஸ்லெட்டை அணிந்திருந்தார்கள். இன்றைக்கு நான் போக் மெசேஜ் கேட்கும் பொழுது, தேவி சொல்வது, தாதி கூறுவது, இதையெல்லாம் கேட்ட பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, WWDD, வாட் வுட் தாதிஸ் டு, தாதிகள் என்ன செய்வார்கள். அது ஆங்கிலத்துல WWDD அப்படின்னா தாதிகள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற அந்த பிரேஸ்லெட்டை நாம போட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10 விஷயங்கள் தாதிகள் என்னென்ன செய்வார்கள் அப்படின்னா, முதல் கருத்து என்ன முக்கியமானது, ரொம்ப இனிமையானது, தாதி குல்சாரை போல. முதல் கருத்து என்ன அப்படின்னா, தாதி குல்சார் தேவி சொன்னாங்க போக் மெசேஜிலும், அப்போ தாதி குல்சார் எதையுமே கடினமாக்கினதில்லை, எல்லாமே சுலபமாக்கினார். போக் மெசேஜ்லயும் கூட தாதி குறிப்பாக என்ன கூறினார் அப்படின்னா, எல்லாமே ஈஸி, எல்லாமே சுலபமாக இருக்கு, இன்னும் சுலபமாகிவிடும் அப்படின்னு தாதி சொன்னாங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலையை நாம பார்த்தாலும் நாம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தாதிகள் என்ன செய்வாங்க. WWDD அப்படின்னா எல்லாமே ஈஸி, எல்லாமே எளிமையானது, எல்லாமே சுலபமானது. ரகசியம் என்ன தாதி சொன்னாங்க அப்படின்னா, பாபாவை பின்பற்றுவது. சோ தாதிகள் என்ன செய்வாங்க, பாபாவை பின்பற்றுவார்கள். நாமும் கூட அதை செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம், பாபா வழிகாட்டி ஆவார். அந்த ஒரு நம்பிக்கை தன்மையை, பாபா என்னுடைய வழிகாட்டி, அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும்
அனைவரையும் பாபா வந்து பார்த்துக் கொள்கின்றார். எல்லாருமே அதுல சமமானவர்கள். சிலரை மட்டும் பாபா பார்த்துக்கிறார், மற்றவர்களை பார்க்கல அப்படிங்கிற என்னை வந்து பாபா விட்டு விட மாட்டார். என்னுடைய கண்களை நான் வழிகாட்டியின் மீது வைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய பார்வை என் மீது இருக்கின்றது. அது 3வது விஷயம். 4வது விஷயம், பாபா பயன்படுத்திய அந்த காரணம் தீதி சொன்னதும் சில நாட்களுக்கு முன்பு என்ன என்றால், தாதியை ஏன் நாம் பயன்படுத்துகின்றோம் தாதிகளை என்றால் அவர்களிடம் சில குணாதிசயங்கள் இருந்தது. பாபா என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கும் சில குணாதிசயங்கள் தேவையாகும். நம்முடைய சொந்த குணாதிசயங்கள் அங்கே இருக்கக்கூடாது. 5வது விஷயம், எதிர்காலத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கை தன்மை. அது தாதிகள் வந்து கொண்டிருந்தார். WWDD அப்படின்னா வாட் வுட் தாதிஸ் டூ. தாதி குல்சாருடைய கிளாஸ்ல என்னன்னா, ஒவ்வொரு நேரத்திலையும் தாதி குல்சார் கிளாஸ் கொடுக்கும்போது மிக மிக எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்வார். ஓம் சாந்தி என்பதை ஸ்திரமாக ஆக்கினார். நீங்கள் மனம் வந்து என்னுடைய பாபா என்று எப்பொழுதும் இதயபூர்வமாக வர வேண்டும். என்னுடைய பாபா, இவர் என்னுடைய பாபா என்பது இதயபூர்வமாக வர வேண்டும். 6வது விஷயம் அது. 7வது விஷயம் தாதி ஜானகி கூறியது, முழுமையான கவனம் சுயத்தின் மீது. யாரொருத்தர் சுயத்தின் மீது கவனம் கொள்கின்றாரோ அவர்கள் ஸ்திரமாக இருப்பார்கள், ஆட்டி அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள், விழிப்புடன் இருப்பார்கள், எப்பொழுதும் புத்தியில் அன்பு இருக்கும், அன்பு நிறைந்த புத்தி கொண்டிருப்பார்கள். 8வது பாயிண்ட், தீதி வந்து ஜானகி பற்றி கூறியது, எல்லோருக்காகவும் அனைத்து நேரத்திலும் எனக்கு நல்ல ஆசைகளும் தூய உணர்வுகளும் இருக்க வேண்டும். இதைத்தான் தாதிகள் கொண்டிருந்தார்கள். 9வது விஷயம், நான் விதை ஸ்திதியில் இருக்க வேண்டும். விதை ரூபம் என்பது மிக மிக முக்கியமானது. 10வது விஷயம் மிக முக்கியம், நான் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. முழு கவனத்தை சுயத்தின் மீது வைத்திருக்க வேண்டும். யார் மீதும் அல்ல. தாதி ஜானகி சொன்னார், நாம் வந்து மற்றவர்கள் மீது நம்முடைய கவனத்தை கொடுப்பது சுலபமாக இருக்கின்றது. ஆனால் நாம் நம் மீதுதான் கவனத்தை கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நாம் நல்ல ஆசைகளை தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். அதற்காக தீதி கொடுத்த அந்த வழிமுறை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நமக்கு ஏதாவது ஒரு பதற்றம் இருந்தால் உடனடியாக உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அனைவருக்காகவும் உங்களுடைய உணர்வுகள் தூய உணர்வுகளாக இருக்கின்றதா, இதைதான் நாம் செய்ய வேண்டும். WWDD அப்படின்னா தாதிகள் என்ன செய்வார்கள். நாளைக்குரிய சிந்தனைக்கான கருத்து, தந்தையினுடைய காலடிகளை பின்பற்றுவது என்றால் முழு உலகத்திற்கும் நான் சேவை செய்ய கற்றுக்கொண்டேன். தூய உணர்வுகள் நல்ல ஆசைகளின் மூலமாக என் முன்னால் இருப்பவர்களுக்கு மட்டும் சேவை அல்ல, ஆனால் முழு உலகத்திற்காகவும் சேவை செய்ய நான் கற்றுக்கொண்டேன். நல்ல ஆசைகளும் தூய உணர்வுகளும். இது தாதியை இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த படம் அவர் ஒரு சோதனையாக இருக்கலாம். ஸ்திரமான மனம் கொண்டவர் அப்படின்னு தாதிக்கு இந்த ஒரு பட்டம் கிடைத்தது. அதற்காக செய்யப்பட்ட சோதனைகளில் ஒன்றாக அந்த படம் இருக்கலாம். Everything easy, right? அனைத்துமே சுலபமாக இருக்கின்றது இல்லையா? பாபாவினுடைய வழி காலடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை முரளியிலிருந்து எப்பொழுதும் நாம் தைரியத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். தைரியத்தை நாம் பேணும் போது நம்மால் பல மில்லியன் அடிகள் உதவியை பெற முடிகின்றது. பாபாவும் மூதாதையர்களும் அங்கு இருக்கிறார்கள் என்றாலும் கூட நான் அந்த தகுதிகளை, அந்த குணாதிசயங்களையும் சக்திகளையும் நான் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது என் மூலம் அவர்கள் வந்து சேவையை செய்ய முடியும். தாதி குல்சார் எவ்வளவு கவனம் செலுத்தினார்.
பாபா சும்மா வெறுமனே வென்று விடவில்லை. தாதி அவ்வளவு மௌனத்தை கொண்டிருந்தார், அவ்வளவு சுயத்தின் மீது அவ்வளவு கவனத்தை கொண்டிருந்தார். நாம் அனைவரும் கூட அவற்றை செய்ய வேண்டும். நிறைய புது விஷயங்கள் நடக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் அனைவரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தாதி கூறியது போல் சுயத்தின் மீது அதிகமான கவனம் கொண்டிருக்க வேண்டும். ஓம் சாந்தி. சிஸ்டர் ஷெரீனுக்கு நன்றிகள். நம் அனைவருக்கும் ஒரு சப்தம்தான் இருக்கின்றது. நம்முடைய மதம், நம்முடைய ஆண் பெண் என்ற விதம், அன்பான கடவுளே நீங்கள் என்னுடையவர், அவர் அனைவருடைய தந்தை, இது என்னுடைய ஆசை. ஒவ்வொருவரும் சத்தியத்தினுடைய சக்தியை கிரகிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்பொழுது உலகம் அமைதியானதாக ஆகிவிடும். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. முதல் மனிதர், 12வது பாகம், உதயமாகும் சூரியன். சேவை. பிரம்மா குமாரிகள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் சேவையில். அப்பொழுது நாட்டில் பல வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சேவையை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இந்தியாவில் கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு திசைகளில் சேவை ஆரம்பிச்சது. அப்போ தாதி கங்கை டெல்லியில இருந்தாங்க. அவங்க நேருஜி, இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியையும் அவருடைய மகள் இந்திரா காந்தியையும் சந்திப்பதற்காக தாதி முடிவு செய்தார். அப்பொழுது மக்கள் சிரித்தார்கள். இதை பற்றி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்ன போது மனிதர்கள் சிரித்தார்கள். ஒரு நாள் காலையில், அதிகாலையில் தாதி ரெட் ஃபோர்ட் என்ற இடத்திற்கு ட்ரெயின் எடுத்தார்கள். அப்போது தாதி ஒரு கிராமபோன், அதாவது பாட்டு கேட்கும் அந்த இசைத்தட்டையும் சில புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு நேருவுக்கு கிஃப்டாக பரிசாக எடுத்துக்கொண்டு சென்றார். அவருடைய ஆபீஸ்க்கு சென்ற பொழுது, அலுவலகத்திற்கு சென்ற பொழுது, அங்கு இருந்த அந்த காவலாளி தாதியை ஒரு ஏஞ்சலாக, தேவதையாக பார்த்தார். அவருக்கு எந்த கேள்விகளையும் கேட்காமல் அவரை உள்ளே அனுமதித்தார். தாதி இந்திரா காந்தியும் நேருஜியையும் சந்தித்தார். இந்திரா காந்தி நிறைய கேள்விகளை கேட்டார். பிரம்மா குமாரிகள் எப்பொழுது ஆரம்பமானது, எப்படி, அவர்களுடைய நோக்கம் என்ன, இந்தியாவில் சேவை செய்வதற்கு நிறைய கேள்விகள் கேட்டார். தாதி அனைத்திற்கும் பொறுமையாக பதில் கூறினார். இந்திரா காந்தியை மதுபனை பார்ப்பதற்காக அழைத்தார். அப்போ பாபாவினுடைய தூய்மையின் செய்தியை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமாக இருந்து தூய்மையின் செய்தியை கொடுத்தார். ரெட் ஃபோர்ட்ல இருந்து தாதி வெளியில வந்த பிறகு சாந்தினி சவுக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு, அங்கு குரு சங்கர் டெம்பிள் கோவில் ஒன்று இருக்கின்றது. அங்கு தாதி நிறுத்தி அங்கிருந்த பக்தர்களுக்கு ஒரு வகுப்பை தாதி கொடுத்தார். அங்கு தாதிக்கு ஒரு ரூம் கொடுத்தார்கள் தங்குவதற்கு. இப்படி தாதி தன்னுடைய நாட்களை டெல்லியில் செலவழித்தார். இது ஒரு கமலா நகர்ல ஒரு சென்டரை டெல்லியில் திறந்த பிறகு தாதி மீண்டும் திரும்பி வந்தார். तुझे जाना देश विदेश, तुझे जाना देश विदेश. Later, Dadi Janki and Dadi Janaki, Dadi Rukmani, ரெண்டு பேரும் ஒரு சமய மாநாட்டிற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இரண்டு தாதிகளும் மூன்றாவது கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல 3வது வகுப்பில் பயணம் செய்தார். தாதா பழங்களையும் பாலை மட்டுமே குடித்தார். அப்பொழுது அங்கு அந்த மாநாட்டில் இருந்தவர்கள் இவர்களுடைய எளிமையை பார்த்து மிகவும் அதிசயப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த வழிகாட்டி தங்களுடைய துணிகளை
துவைத்துக் கொடுப்பதாக கூறினார். ஆனால் தாதி அவரே அனைத்தையும் செய்து கொள்வதாக கூறினார். தாதி ஜானகி ஸ்டேஜ்ல மேடையில் சென்றார். அவர்கள் பேசுவதற்கு முன்பு மற்ற அனைத்து பேச்சாளர்களும் கடவுள் எல்லையற்றவர், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார் என்பதை பற்றி பேசினார்கள். இப்போது தாதி பேச வேண்டிய நேரம். அப்போது சத்தியத்தை அவர் எடுத்து கூற வேண்டும். தாதி எந்த விதமான பயமும் இல்லாமல் ஆத்மா பரமாத்மாவிற்கு இருக்கும் வித்தியாசத்தை பற்றி பேசினார். கடவுளுடைய பணி, கடவுளுடைய புகழை பற்றி தாதி பேசினார். தாதி ஜானகி பேசிய அந்த ஒரு பேச்சு அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. அனைவரும் மௌனமாக போனார்கள். மறுநாள் அனைவரும் தாதியினுடைய அந்த தங்கும் இடத்தில் வெளியில் நின்றிருந்தார்கள். நிறைய கேட்பதற்காக காத்திருந்தார்கள் தாதியிடமிருந்து. On the other side, புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மா பாபா, தாதி பிரகாஷ் மணி, தாதா ஆனந்த் கிஷோர் இருவரையும் ஜப்பானிற்கு பாபா அனுப்பி வைத்தார். 1954 ஜப்பானில் சேவை ஆரம்பமானது. அப்பொழுது அவர்களுக்கு உலக சமய மாநாட்டில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்னென்றால் கடவுள் கீழ் இறங்குவது. அப்போ தாதி மற்றும் ஆனந்த் கிஷோர் தாதாவினுடைய பேச்சை கேட்டு அந்த கூட்டமே ஸ்தம்பித்து நின்றது. இவ்வாறு ஒரு சேவை ஜப்பானில் ஆரம்பமானது. Later, they both visited இருவரும் ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா போன்ற மற்ற நாடுகளை ஒரு வருடம் அங்கெல்லாம் சென்று சேவை செய்தார்கள். அதன் பிறகு இந்தியாவிற்கு திரும்பி வந்த பொழுது அவர்களுடைய சேவையின் செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த செய்தித்தாளில் பரிசுரிக்கப்பட்டது. இவ்வாறு இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் சேவை அதிகமாக வளர ஆரம்பித்தது.